Silly Tunes TV. நிலா செல்லம், ஓடாத, இந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிடு. நிலா, ஓடாத. இந்த சாப்பாட்டை ஒண்ணு விடாம ஃபுல்லா சாப்பிடுறவங்களுக்கு நான் ஒரு அழகான சாண்டா கதை சொல்ல போறேன். யாராவது இந்த சாப்பாடு வேணும்னா சீக்கிரமா வந்து சாப்பிடுங்க. அம்மா தாங்க, நான் சாப்பிடுறேன். நிலா செல்லம், எப்பவுமே இப்படி வயிறு நிறைய சாப்பிடணும். வயிறு நிறைய சாப்பிட்டாதான் ஆரோக்கியமா இருக்கலாம். சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரி நான் ஃபுல்லா சாப்பிட்டேன்ல. இப்ப நீங்க எனக்கு கதை சொல்லுங்கம்மா. நான் உனக்காக ஒரு சாண்டா கதை சொல்றேன். சாண்டா கதையா? ஜாலி, சொல்லுங்கம்மா. ஒரு அடர்ந்த காட்டுல நிறைய பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்துச்சு. பறவைகளோட ராஜா கழுகுங்கிறதுனால அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவும் பணக்காரர்களா இருந்தாங்க. எல்லாரும் பெரிய பெரிய வீடு கட்டி நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே போல இனியொரு காட்டுல நிறைய பறவைகள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்கெல்லாம் ரொம்பவும் ஏழ்மையானவங்களா இருந்தாங்க. ஒரு நாள் காட்டுல கனமழை வர ஆரம்பிச்சிச்சு. அது இடியும் மழையும் பயங்கர காத்துமா இருந்துச்சு. தொடர்ந்து மழை 2 நாளா பெஞ்சிட்டே இருந்துச்சு. இந்த பணக்கார பறவைகள் இருக்கிற இடத்துல வீடுகளுக்கு எந்த ஆபத்துமே வரல. அந்த ஏழை பறவைகள் வாழ்ற கிராமமும் வீடுகளும் எல்லாம் கீழே விழுந்து நிறைய பறவைகள் இறந்து போச்சு. அங்கிருக்கிற ஒரு கிளி மட்டும் உயிர் தப்பிச்சிச்சு. தனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லையேன்னு வருத்தப்பட்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டு அங்கிருந்து பறந்து வேற எங்கேயாவது போலான்னு அது பறக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே பறந்துட்டே அது கொஞ்ச தூரம் போய் நிறைய இடங்கள்ல தங்கறக்கு இடம் கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருந்துச்சு. அது அப்படியே பறந்து பறந்து அந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. அது வந்த நேரத்துல அந்த ஊர் பறவைகள் எல்லாரும் ஒண்ணு கூடி ராஜா பறவை முன்னாடி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ராஜா பறவை பேசிட்டு இருந்துச்சு. ஹலோ நண்பர்களே, நமக்கு வரப்போறது கிறிஸ்மஸ் பண்டிகை. அதற்கு நம்ம எல்லாரும் தயாராகணும். எல்லாரும் ஒன்று கூடி ஒரு வேலையா செய்ய தொடங்குங்க. எல்லாரும் கிறிஸ்மஸை சந்தோஷமா வரவேற்கணும். நமக்கு கிறிஸ்மஸ் வர நெருங்கிறதுனால நமக்கு பரிசு கொடுக்க எப்பவும் போல சாண்டா வருவாங்க அப்படின்னு அந்த கழுகு சொல்லுச்சு. இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிற டைம்ல அந்த கிளி பறந்து அவங்க நடுவுல வந்துச்சு. அந்த கிளியை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்ட பறவைகள் உடனே அந்த ராஜா பறவை, ஏய் கிளியே, யார் நீ? எங்கிருந்து வந்திருக்க? இங்க உனக்கு என்ன வேலை? அப்படின்னு அந்த ராஜா கழுகு கேட்டுச்சு. ஐயா, அடிச்ச புயல் காத்துல என்னோட வீடும் என் சொந்தக்காரங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க. எனக்கு யாருமே இல்லை. அதனாலதான் நான் அந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்தேன். எனக்கு தங்கறதுக்கு வீடு கூட இல்லையா. நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க மகாராஜா அப்படின்னு அந்த கிளி ரொம்பவும் வருத்தத்தோட கெஞ்சி கேட்டுச்சு. அதுக்கு அந்த மகாராஜா, இங்க பாரு கிளியே, நாங்க எப்பவுமே வெளியூர்ல இருந்து வர்ற எந்த பறவைகளையும் எங்க ஊருக்குள்ள அனுமதிக்கிறது இல்ல. நீ யாருன்னே தெரியாது. உன்னை எப்படி நாங்க எங்க ஊருக்குள்ள அனுமதிக்கிறது? உனக்கு இங்க எல்லாம் தங்குறதுக்கு இடம் இல்ல. நீ இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரவர் வீட்டுக்கு தூங்க போயிட்டாங்க. அந்த கிளியோட நிலைமைய பார்த்து ஒரு காகத்துக்கு ரொம்பவும் வருத்தமா இருந்துச்சு. அதை யோசிச்சுட்டு அந்த கிளியோட பக்கத்துல போய், கிளியே, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்பவும் பாவமா இருக்கு. நீ வேணும்னா ஒரு நாள் என்னோட வீட்டுல தங்கிக்க. உனக்கு நான் தூங்குறதுக்கு உனக்கு இடம் தரேன். ரொம்பவும் நன்றி நண்பா. யாருமே எனக்கு எந்த உதவியுமே செய்யல. நீயாவது எனக்கு ஒரு உதவி செஞ்சியே. இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அந்த காகம் அந்த கிளியை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அதுக்கு தேவையான சாப்பாடுகளை வயிறு நிறைய கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா அதோட வீட்லயே அதுக்கு படுக்கிறதுக்கு ஒரு இடமும் கொடுத்துச்சு. அன்னைக்கு இரவுல இருந்தே பனி ரொம்பவும் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு.
பனி அதிகமா பொழிய ஆரம்பிச்சாலே சாண்டா வர்றதுக்கான அறிகுறி. இவங்க எல்லாருமே கிறிஸ்மஸ்க்கு தேவையான அலங்காரங்கள் எல்லாம் ரொம்பவும் ஒத்துமையா செய்ய ஆரம்பிச்சாங்க. செஞ்சு முடிச்சுட்டு இரவு வழக்கம் போல எல்லாரும் தூங்குறதுக்காக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு இரவு சாண்டா தன்னோட புத்தகத்தை எடுத்து யாருக்கெல்லாம் என்னென்ன பரிசுகள் கொடுக்கலான்னு தன் புத்தகத்துல எழுதி வச்சிருந்தத அவர் பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவரு தன்னோட வண்டியை எடுத்துட்டு பூமிக்கு வர ஆரம்பிச்சாரு. அவரு போற வழியில யாருக்கெல்லாம் பரிசு கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுத்துட்டு அந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அதுக்கப்புறமா தன்னோட புக் எடுத்து அந்த கிராமத்துல யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்ன்றத படிச்சு பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவரு அந்த கிளி இருக்கிற இடத்துக்கு போனாரு. ஓ, இதுதான் அவங்களால ஒதுக்கப்பட்ட கிளியா? பாவம், அந்த கிளி இந்த குளூர்லயும் வீடு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்டு இருந்த பரிசை எடுத்து அந்த கிளிகிட்ட வீசினதும் அது ஒரு அழகான வீடா மாறிடுச்சு. அந்த வீட்டுக்குள்ள அந்த கிளி தூங்கிட்டு இருந்துச்சு. மறுநாள் காலையில அந்த வழியா போன ராஜா அந்த கிளிக்கு ஒரு அழகான வீடு இருக்கிறத பார்த்ததும் தான் ஊர்ல இருக்கிற எல்லா பறவைகளையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிச்சு. நண்பர்களே, நேத்து சாண்டா வந்திருக்காரு. ஆனா அவரு நமக்கு எப்பவும் போல எந்த பரிசுமே கொடுக்கல. அது என்ன காரணம்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுதா? அப்படின்னு அந்த ராஜா அங்கிருக்கிற எல்லா பறவைகள் கிட்டையும் கேட்டாங்க. சரிங்க ராஜாவே, எப்படியும் இன்னைக்கு ராத்திரி சாண்டா வருவாங்க, அவங்க கிட்டயே என்ன காரணம்னு நம்ம கேட்டுடலாம் அப்படின்னு எல்லா பறவைகளும் தூங்காம சாண்டாவுக்காக காத்திருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்தது போலவே சாண்டா வந்தாங்க. உடனே அந்த ராஜா கழுகு, சாண்டா, நீங்க எல்லா வருஷமும் எங்க ஊர் பறவைகளுக்கு எப்பவுமே கிஃப்ட் கொடுப்பீங்க. இந்த வருஷம் ஏன் சாண்டா எங்க பறவைகளுக்கு எந்த கிஃப்ட்டுமே நீங்க கொடுக்கல? அப்படின்னு ராஜா கேட்டாரு. அதுக்கு சாண்டா, நான் எப்பவுமே இல்லாதவங்களுக்கு தான் கொடுப்பேன். இத்தனை நாள் உங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ஆனா நான் கொடுத்ததை வச்சு நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யாம உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்த ஒரு கிளிக்கு நீங்க வீடு கூட கொடுக்காம அதை பனியில படுக்க வச்சீங்க. அதுக்கான தண்டனையத்தான் நான் இந்த வருஷம் உங்களுக்கு எந்த பரிசுமே கொடுக்கல அப்படின்னு சாண்டா சொன்னாரு. இத பார்த்து வருத்தப்பட்ட ராஜா, சாண்டா, எங்களை மன்னிச்சிருங்க சாண்டா. நாங்க தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டோம். அந்த கிளிக்கு நாங்க தங்குறதுக்கு வீடும் கொடுத்து அந்த கிளியை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். இனிமேல் நாங்க இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டோம் அப்படின்னு அந்த ராஜா மன்னிப்பு கேட்டாரு. உடனே சாண்டா, சரி, நீங்க தப்ப உணர்ந்ததே ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சாண்டா இங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க.